அளவு சப்போர்ட் பண்ணி 40 தொகுதிகளையும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். 4 தொகுதியிலையும் தொகுதி சார்ந்த வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? அதான் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேப்டன் பார்த்து முடிவெடுத்து எல்லாரோடையும் ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவா இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்போது நிச்சயமாக அத்தனை பேராளர்கள் வரவேற்கக்கூடியதாக. அதை இன்னும் வேட்பாளர்களே போய் அவங்கவுங்க தொகுதியில இன்னும் வேட்பு மனு தாக்கல் செய்யணும். வேட்பாளர்கள் முதல்ல தொகுதிக்கு போகணும். இதெல்லாம் முடிந்தவுடன் உறுதியாக எங்களுடைய பிரச்சாரம் நிச்சயமாக. தொகுதி பங்கீடு கையெழுத்து போடுறப்போ நீங்க கட்சி சார்பாக கூட யாரும் இல்லை, அது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்குது. அது ஒரு சர்ச்சையும் கிடையாது. அது என்னன்னா 4 தொகுதிகள் கொடுத்து கேப்டன் ஏற்கனவே கையெழுத்து போட்டாச்சு. அதே மாதிரிதான் பாமகவும் ஏற்கனவே கையெழுத்து போட்டதுனால அவங்க அழைக்கல. பிஜேபி கையெழுத்து போடாதனால அவங்க அழைச்சிருக்காங்களே வெளியே வேற எந்த சர்ச்சையும் அங்கு இல்லை. சுமூகமான முறையில இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்க கட்சி எடுக்கிற அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண நான் விரும்பல. ஏன்னா தேர்ந்தெடுக்க போறவங்க மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க நல்ல தீர்ப்பு கொடுத்தா அது எல்லாருமே வரவேற்கலாம். இதுல எதையுமே நம்ம கமெண்ட் பண்றதுக்கு இல்ல. மக்கள் முடிவு மகேசன் முடிவு, அதுதான் என்னோட கருத்து. நன்றி.